மரத்தை சாட்சிக்கு அழைத்த நீதிபதி. நண்பனை ஏமாற்றியவனுக்கு கிடைத்த தண்டனை சோழ வளநாட்டின் ஒரு பகுதியாக திகழ்ந்தது அந்தச் சிறிய கிராமம். அதன் பெயர் திருவாவூர். ஊரின் எல்லையிலேயே ஓங்கி உயர்ந்த அரசமரமும் அதன் அடியில் வீற்றிருக்கும் பிள்ளையாரும் வழிப்போக்கர்களுக்கு நிழலும் அருளும் தந்து கொண்டிருந்தனர். ஊருக்குள் நுழைந்தாலே அமைதி மனதை வருடும். அதிகாலைப் பொழுதில் சேவல் கூவும் சத்தமும், அதனைத் தொடர்ந்து வீடுகளில் பெண்கள் வாசல் கெடித்து கோலமிடும் அழகும் காண்பவர் கண்களுக்கு விருந்தாகும். வீதிதோறும் காலையில் பசுஞ்சாணத்தின் மனம் வீசும். அந்தணர்கள் வேத மந்திரங்களை முழங்க, உழவர்கள் ஏர்கலப்பையை தோளில் சுமந்து வயல்வெளிக்குச் செல்வார்கள். பெண்கள் கிணற்றடியில் நீர் இறைக்கும் சத்தம் வளையல் ஓசையோடு போட்டி போடும். ஒவ்வொரு வீட்டின் திண்ணையிலும் முதியவர்கள் அமர்ந்து வெற்றிலைப்பாக்கு இடித்தபடியே ஊர் நடப்புகளை பேசிக் கொண்டிருப்பார்கள். குழந்தைகள் புழுதி பறக்க வீதியில் ஓடியாடி விளையாடுவார்கள். அந்த ஊரில் வறுமை இருந்தது, ஆனால் பசி இல்லை. ஒரு வீட்டில் சோறு சமைத்தால் அந்த தெருவிற்கே அதன் மணம் வீசும். விருந்தோம்பல் என்பது அந்த மக்களின் இரத்தத்தில் ஊறிய பண்பாக இருந்தது. வந்தாரை வாழ வைக்கும் குணம் கொண்ட அந்த மக்களிடையே கண்ணன் என்ற ஒரு வணிகனும் சோமு என்ற அவனது நண்பனும் வாழ்ந்து வந்தார்கள். கண்ணன் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவன், ஆனால் நாணயமானவன். உழைத்து சம்பாதிக்கும் ஒவ்வொரு காசும் அவனுக்குப் பொன்னாகத் தெரியும். அவனுக்கு மனைவி மற்றும் ஒரு மகள் இருந்தாள். மகளின் திருமணத்திற்காக சிறுகச் சிறுக பணம் சேர்த்து வைத்திருந்தான். அவன் வியாபாரம் என்பது ஊர் ஊராகச் சென்று நறுமணப் பொருட்களையும் சிறு சிறு ஆபரணங்களையும் விற்பதுதான். அவனது பேச்சில் இனிமையும் வியாபாரத்தில் நேர்மையும் இருந்ததால் மக்கள் அவனை பெரிதும் நம்பினார்கள். மாறாக சோமு சற்று வசதியானவன், ஆனால் அவனுக்குப் பேராசை அதிகம். எவ்வளவு செல்வம் இருந்தாலும் போதாது என்ற எண்ணம் கொண்டவன். கண்ணனுடன் அவன் நட்பு பாராட்டுவதற்குக் காரணமே கண்ணனின் நேர்மையை பயன்படுத்தி தானும் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்பதுதான். சோமுவும் வியாபாரிதான், ஆனால் அவன் பெரும்பாலும் துணிகளை விற்பனை செய்பவன். இருவரும் பல சமயங்களில் ஒன்றாகவே பக்கத்து ஊர்களுக்குச் சென்று வியாபாரம் செய்வது வழக்கம். ஒருநாள் இருவரும் வெகு தொலைவில் உள்ள ஒரு நகரத்திற்குச் சென்று வியாபாரம் செய்ய திட்டமிட்டார்கள். அது ஒரு நீண்ட பயணம். வழியில் அடர்ந்த காடுகளை கடந்து செல்ல வேண்டும். கண்ணன் தனது மகளின் திருமணத்திற்காகச் சேர்த்து வைத்திருந்த 500 பொற்காசுகளை தனது இடுப்பில் ஒரு சுருக்குப் பையில் பத்திரமாக முடிந்து வைத்திருந்தான். அந்த பணத்தைக் கொண்டு நகரத்தில் நல்ல தரமான ஆபரணங்களை வாங்கி வந்து ஊரில் விற்று இலாபம் பார்க்க நினைத்தான். சோமுவுக்கும் இது தெரியும். குறிப்பிட்ட நன்னாள் அன்று இருவரும் அதிகாலையிலேயே எழுந்தனர். கண்ணனின் மனைவி அவனுக்கு கட்டுச்சோறு கட்டித் தந்தாள். புளியோதரையின் மணம் மூக்கைத் துளைத்தது. பத்திரமாக போய் வாருங்கள் என்று அவள் வழியனுப்ப கண்ணன் தனது மூட்டையை தோளில் சுமந்து கொண்டு கிளம்பினான். சோமுவும் தனது வீட்டிலிருந்து தயாராகி வந்தான். கண்ணா, இன்று வானிலை நன்றாவே இருக்கிறது. நாம் வேகமாக நடந்தால் மதியத்திற்குள் அந்த காட்டுப்பகுதியை தாண்டிவிடலாம் என்றான் சோமு. ஆம் நண்பா, எனக்கு பணத்தைப் பற்றிய கவலைதான். இது என் மகளின் வாழ்க்கைக்கான பணம். பத்திரமாகச் சென்று திரும்ப வேண்டும் என்றான் கண்ணன் அப்பாவியாக. இருவரும் நடந்தார்கள். வரப்பு வழியே நடந்து ஆற்றைக் கடந்து மண் சாலை வழியாக பயணத்தை தொடர்ந்தனர். சூரியன் மெல்ல மெல்ல மேலேறத் தொடங்கியது. காலை வெயில் இதமாக இருந்தாலும் நேரம் ஆக ஆக வெப்பம் தகித்தது. வழியில் தெரிந்த இயற்கைக் காட்சிகளை ரசித்தபடியே இருவரும் பேசிக்கொண்டு நடந்தார்கள். சோமுவின் கண்கள் அவ்வப்போது கண்ணனின் இடுப்பிலிருந்த அந்தச் சுருக்குப் பையின் மீதே இருந்தன. ஆனால் கண்ணனோ தனது நண்பனை முழுமையாக நம்பினான். நண்பகல் நேரம் நெருங்கியது. சூரியன் உச்சியில் நின்று தகித்துக் கொண்டிருந்தான். அவர்கள் இப்போது ஒரு அடர்ந்த காட்டுப் பகுதிக்குள் நுழைந்திருந்தார்கள். அது மனித நடமாட்டம் அதிகம் இல்லாத பகுதி. வாருயர்ந்த மரங்கள் சூரிய ஒளியை மறைத்து நிழல் தந்தாலும் காற்றின் அனல் குறையவில்லை. நடந்த களைப்பில் இருவருக்கும் தாகமெடுத்தது. கால்கள் வலித்தன. கண்ணா, எனக்கு மிகவும் களைப்பாக இருக்கிறது. நாம் சிறிது நேரம் இளைப்பாறி விட்டுச் செல்லலாமா என்று கேட்டான் சோமு. கண்ணனும், ஆம் சோமு, எனக்கும் பசியாவே இருக்கிறது. நாம் கொண்டு வந்த உணவை உண்டுவிட்டு சிறிது நேரம் உறங்கி எழுந்து செல்லலாம் என்று சம்மதித்தான். அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஆலமரத்தைக் கண்டார்கள். அது 100 ஆண்டுகளுக்கும் மேலான பழமையான மரம் போலிருந்தது. அதன் விழுதுகள் தாடி போல தொங்கிக் கொண்டிருந்தன. அதன் அடர்த்தியான இலைகள் ஒரு பெரிய பச்சை பந்தல் போல விரிந்திருந்தன. அந்த மரத்தின் அடியில் நிழல் மிகவும் குளிர்ச்சியாக இருந்தது. காய்ந்த சருகுகள் மெத்தை போல பரவியிருந்தன.
இருவரும் அந்த மரத்தின் அடியில் அமர்ந்தார்கள். கையில் கொண்டு வந்திருந்த உணவை எடுத்து உண்டார்கள். குளிர்ந்த நீரை பருகியதும் களைப்பு மேலிடக் கண்கள் செருகின. கண்ணா, நீ சிறிது நேரம் உறங்கு. நான் காவல் இருக்கிறேன். பிறகு நான் உறங்குகிறேன், நீ காவலிரு என்றான் சோமு தந்திரமாக. கண்ணன் தனது நண்பனை நம்பி, சரி சோமு என்று கூறிவிட்டு தனது பணப்பையை தலைக்கு அடியில் வைத்துக் கொண்டு படுத்தான். குளிர்ந்த காற்று வீச கண்ணன் அடுத்த சில நிமிடங்களிலேயே ஆழ்ந்த உறக்கத்திற்குச் சென்றான். அவனது குரட்டை சத்தம் அந்த அமைதியான காட்டில் மெலிதாக கேட்டது. சோமு சுற்றுமுற்றும் பார்த்தான். காட்டில் பறவைகளின் சத்தத்தைத் தவிர வேறு எந்த அரவமும் இல்லை. தூரத்தில் ஒரு ஓடை ஓடும் சத்தம் மட்டுமே கேட்டது. மனிதர்கள் யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டான். மெல்லக் கண்ணனின் அருகில் சென்றான். கண்ணன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். சோமு மிகவும் லாவகமாக கண்ணனின் தலைக்கு அடியிலிருந்த அந்தச் சுருக்குப் பையை உருவினான். கண்ணன் சற்றே அசைந்தான். சோமு பயத்தில் உறைந்து போனான். ஆனால் கண்ணன் மீண்டும் உறக்கத்தை தொடர்ந்தான். சோமு அந்தப் பையை எடுத்துக்கொண்டு மரத்திற்குச் சற்று தொலைவில் இருந்த ஒரு பொந்திற்குள் மறைத்து வைத்தான். பின்னர் எதுவும் நடக்காதது போல கண்ணனின் அருகிலேயே வந்து படுத்து உறங்குவது போல நடித்தான். சிறிது நேரம் கழித்து கண்ணன் விழித்தான். கண் விழித்ததும் அவனது கை தானாக தலைக்கு அடியில் துழாவியது. அங்கே எதுவும் இல்லாததைக் கண்டு திடுக்கிட்டான். ஐயோ, என் பணம், என் பணம் என்று அலறினான். அந்த அலறலைக் கேட்டு சோமுவும் விழிப்பது போல நடித்தான். கண்ணன் சோமுவிடம் மன்றாடினான். ஆனால் சோமுவோ தனக்கு ஒன்றும் தெரியாது என்றும் தான் கண்ணயர்ந்து விட்டதாகவும் நாடகமாடினான். வேறு வழியின்றி அழுது கொண்டே கண்ணன் சோமுவை அழைத்துக் கொண்டு ஊருக்குத் திரும்பினான். நேராக கிராமத் தலைவரிடம் முறையிட்டனர். மாலையில் கிராமத்தின் நடுவே இருந்த ஆலமரத்தடியில் ஊர் சபை கூடியது. அந்த ஊரின் நீதிபதி நல்லசிவம் ஐயா அவர்கள் அங்கு வீற்றிருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர், நரைத்த முடியும் தீர்க்கமான கண்களும் கொண்டவர். பல சிக்கலான வழக்குகளை தனது மதிநுட்பத்தால் தீர்த்து வைத்தவர். மக்கள் அனைவரும் கூடினார்கள். கண்ணனும் சோமுவும் சபையின் முன் நின்றார்கள். நல்லசிவம் ஐயா, என்ன நடந்தது, விவரமாகச் சொல்லுங்கள் என்றார். கண்ணன் கண்ணீருடன் நடந்ததை விவரித்தான். ஐயா, நாங்கள் காட்டு வழியே சென்றோம். ஒரு பெரிய ஆலமரத்தடியில் இளைப்பாறினோம். நான் உறங்கும்போது இவன்தான் விழித்திருந்தான். காட்டில் எங்களைத் தவிர வேறு யாரும் இல்லை. இவன்தான் என் பணத்தை திருடியிருக்க வேண்டும் என்று கூறினான். சோமுவோ குறுக்கிட்டு பேசினான். ஐயா, நான் ஒரு வசதியான வீட்டுப்பிள்ளை. இவனிடம் திருட வேண்டிய அவசியம் எனக்கு எதற்கு? உண்மையைச் சொல்லப்போனால் நான் இவனுடன் அந்த ஆலமரத்திற்குச் செல்லவே இல்லை. நாங்கள் இருவரும் பாதி வழியிலேயே பிரிந்து வேறு வேறு திசையில் சென்றுவிட்டோம். இவன் அந்த மரத்தடியில் உறங்கிய போது நான் அங்கு இல்லவே இல்லை. அந்த ஆலமரம் எங்கு இருக்கிறது என்று கூட எனக்குத் தெரியாது. இவன் பணத்தை தொலைத்துவிட்டு இப்போது என்மீது வீண்பழி சுமத்துகிறான் என்று வாதிட்டான். நல்லசிவம் ஐயா இருவரையும் கூர்ந்து கவனித்தார். கண்ணன் சொல்வது உண்மையா அல்லது சோமு சொல்வது போல் அவர்கள் முன்பே பிரிந்து விட்டார்களா என்பதை அறிய விரும்பினார். நல்லசிவம் ஐயா சிறிது நேரம் யோசித்தார். பிறகு ஒரு புன்னதையுடன் கண்ணனை பார்த்தார். கண்ணா, சோமு அங்கு வரவே இல்லை என்று சொல்கிறான். நீயோ அவன் அங்கு இருந்தான் என்று சொல்கிறாய். இதற்கு அந்த ஆலமரமே சாட்சி சொல்லட்டும். நீ உடனே காட்டுக்குச் சென்று அந்த ஆலமரத்தை இந்த சபைக்கு வரும்படி அழைத்து வா. நீதிபதி உன்னை அழைக்கிறார் என்று சொல் என்றார். ஊர் மக்கள் அனைவரும் திகைத்துப் போனார்கள். மரமா? மரம் எப்படி நடந்து வரும்? நீதிபதிக்கு என்ன ஆயிற்று என்று தங்களுக்குள் கிசுகிசுத்தார்கள். கண்ணனுக்கும் ஒன்றும் புரியவில்லை. இருந்தாலும் நீதிபதியின் சொல்லை தட்ட முடியாமல் காட்டுக்கு ஓடினான். சோமு அங்கேயே நின்றிருந்தான். அவன் மனதிற்குள், இந்த கிழவனுக்கு புத்தி பேதலித்து விட்டது. மரம் எப்படிச் சாட்சி சொல்லும்? நான் அந்த இடத்திற்குப் போகவே இல்லை என்று சொல்லிவிட்டதால் நான் தப்பித்து விட்டேன் என்று எண்ணி மகிழ்ச்சி அடைந்தான். நேரம் கடந்து கொண்டிருந்தது. சூரியன் மேற்கில் சாயத் தொடங்கியது. மரங்களின் நிழல்கள் நீந்து விழுந்தன. சபை அமைதியாக இருந்தது. நல்லசிவமையா எதுவும் பேசாமல் அமர்ந்திருந்தார். சோமுவும் கூட்டத்தோடு நின்று கொண்டிருந்தான். திடீரென நல்லசிவமையா சோமுவை அழைத்தார். சோமு, உன் நண்பன் சென்று வெகு நேரம் ஆகிவிட்டது. அவன் இந்நேரம் அந்த மரத்தை அடைந்திருப்பானா அல்லது பாதி தூரம் சென்றிருப்பானா என்று சாதாரணமாக கேட்பது போல கேட்டார். சோமு சற்றும் யோசிக்காமல், இல்லை ஐயா, இன்னும் போயிருக்க வாய்ப்பில்லை. அந்த இடம் இங்கிருந்து வெகு தொலைவு. காட்டுக்குள் ரொம்ப தூரம் நடக்க வேண்டும். அந்த பெரிய ஆலமரம் இருக்கும் இடத்திற்குப் போய்ச் சேரவே இன்னும் ஒரு நாழிகையாகும். அவன் திரும்பி வருவதற்கு இரவாகிவிடும் என்று படபடவென பேசினான். நல்லசிவம் ஐயா சிரித்தார். ஓ, அப்படியா?
அந்த மரம் இருக்கும் இடம் வெகு தொலைவு என்றும் அங்குச் செல்ல எவ்வளவு நேரமாகும் என்றும் உனக்கு துல்லியமாகத் தெரிகிறது, அப்படித்தானே என்றார். சோமுவுக்குத் தான் மாட்டிக்கொண்டது அப்போதுதான் உரைத்தது. நாக்கு உலர்ந்தது. அது வந்து என்று திக்கினான். நிறுத்து என்று அதட்டினார் நல்லசிவமையா. நீ சற்றுமுன் என்ன சொன்னாய்? நான் அந்த மரத்திற்குப் போகவே இல்லை. அது எங்கு இருக்கிறது என்றே எனக்குத் தெரியாது. நாங்கள் முன்பே பிரிந்துவிட்டோம் என்றுதானே சொன்னாய்? அப்படியென்றால் இப்போது எப்படி அந்த மரம் வெகு தொலைவில் உள்ளது என்றும் அங்குச் செல்ல எவ்வளவு நேரம் ஆகும் என்றும் முன்னால் சொல்ல முடிகிறது? தெரியாத இடத்தைப் பற்றி எப்படி இவ்வளவு துல்லியமாக கணிக்க முடியும் என்று கேட்டார். ஊர் மக்கள் இப்போது புரிந்து கொண்டார்கள். ஆஹா, என்ன ஒரு மதிநுட்பம் என்று வியந்தார்கள். சோமுவின் பொய் இப்போது வெளுத்து வாங்கியது. சிறிது நேரத்தில் கண்ணன் மூச்சு வாங்க ஓடி வந்தான். ஐயா, மரம் வரவில்லை, நான் கூப்பிட்டு பார்த்தேன் என்றான் அப்பாவியாக. நல்லசிவம் ஐயா அவனைப் பார்த்து, கண்ணா, கவலைப்படாதே. மரம் இங்கு வரவில்லை என்றாலும் அதன் நிழல் இங்கிருந்தே உண்மையைச் சொல்லிவிட்டது. ஆம், நீ இல்லாத நேரத்தில் உன் நண்பன் சோமு தன் வாயாலேயே அந்த மரத்தின் இருப்பிடத்தை வைத்து தன் பொய்யை ஒப்புக்கொண்டு விட்டான் என்றார். சோமுவின் முகம் வெளுத்துப் போனது. சபையிலிருந்தவர்களின் கோபமான பார்வையை அவனால் தாங்க முடியவில்லை. அவன் ஓடிச் சென்று நல்லசிவம் ஐயாவின் காலில் விழுந்தான். ஐயா, என்னை மன்னித்து விடுங்க. பணத்தாசை என் கண்ணை மறைத்துவிட்டது. நான்தான் பணத்தை திருடி அந்த மரத்திற்குப் பக்கத்தில் உள்ள ஒரு பொந்தில் மறைத்து வைத்தேன். கண்ணா, என்னை மன்னித்துவிடு என்று கதறினான். நல்லசிவம் ஐயா சோமுவை பார்த்து, சோமு, பணத்தாசை ஒரு மனிதனை எத்தகைய பொய்யையும் சொல்ல வைக்கும். ஆனால் புத்திசாலித்தனமான கேள்வியின் முன் எந்தப் பொய்யும் நிலைக்காது. நட்புக்கு துரோகம் செய்வது மிகப்பெரிய பாவம். நீ செய்த குற்றத்திற்கு தண்டனை உண்டு என்றார். காவலர்கள் சோமுவைக் கொண்டு சென்று அவன் மறைத்து வைத்திருந்த பணத்தை எடுத்து வரச் செய்தார்கள். பணம் முழுமையாக கண்ணனிடம் ஒப்படைக்கப்பட்டது. கண்ணன் ஆனந்த கண்ணீர் வடித்தான். ஐயா, நீங்கள் மட்டும் இல்லை என்றால் என் மகளின் வாழ்க்கை நாசமாகியிருக்கும். அந்த மரம்தான் என்னை காப்பாற்றியது என்றான் கண்ணன். இல்லை கண்ணா, உன் நேர்மைதான் உன்னை காப்பாற்றியது. இயற்கையை சாட்சியாக அழைத்தபோது பொய்யன் தன் நாவாலேயே உண்மையை உளறிவிட்டான். அதுதான் தர்மத்தின் வழி என்றார் நல்லசிவமையா. சோமுவுக்கு திருட்டுக் குற்றத்திற்காக அபராதம் விதிக்கப்பட்டது. மேலும் அவன் இனிமேல் இதுபோன்ற தவறுகளைச் செய்யமாட்டேன் என்று ஊர் மக்கள் முன்னிலையில் சத்தியம் செய்ய வைக்கப்பட்டான். கண்ணன் தன் நண்பனை மன்னித்து, ஆனால் இனி அவனோடு வியாபாரம் செய்வதில்லை என்று முடிவு செய்தான். இந்த கதை நமக்கு உணர்த்தும் பாடம் என்னவென்றால், பொய் சொன்ன வாயும் திருடிய கையும் சும்மா இராது. நாம் செய்யும் தவறுகளை மறைக்க 1000 பொய்களைச் சொன்னாலும் ஏதேனோ 9ல் உண்மை வெளிப்பட்டே தீரும். எனக்கு இடமே தெரியாது என்று சாதித்தவன் அந்த இடத்தின் தூரத்தைச் சொல்லி மாட்டிக்கொண்டதைப் போல குற்றவாளிகள் தங்கள் பேச்சிலேயே மாட்டிக்கொள்வார்கள். வாய்மையே வெல்லும் என்பது வெறும் சொல் அல்ல, அதுவே வாழ்வின் நெறி. திருவாவூர் கிராமம் மீண்டும் அமைதியில் ஆழ்ந்தது. அந்த ஆலமரம் இன்றும் காட்டில் சலசலத்தபடி பல உண்மைகளுக்கு மௌன சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறது.